வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி 19ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உள்ள வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டாப் 50 MCQ தான் நம்ம பார்க்க போறோம் மக்களே. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸ் உடைய PDF வேணும் அப்படின்னா டெலகிராம்ல சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கும். ஸோ அதுல இதோட PDF நம்ம அப்லோட் பண்ணிருப்போம். அதுல போய் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இது சேனலுடைய லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல போயிட்டு இந்த PDF நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் மக்களே. Which state allows the homeopathic practitioners to prescribe allopathy medicine? ஹோமியோபதி மருத்துவர்களை அலோபதி மருந்துகளை பரிந்துரைக்க அனுமதி அளித்த மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. ஒரு வருஷம் டிகிரி கோர்ஸ் மட்டும் அந்த மாடர்ன் பார்மகாலஜி நவீன மருந்தியல்ல பண்ணிட்டு அவங்க வந்து மெடிசின் பிரிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஆன்சர் மகாராஷ்டிரா, ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஷியல் மியூசியம் இனாகிரேட்டட்? தொல்லியல் அனுபவ அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா குஜராத் மாநிலத்துல வத்நகர் அப்படிங்கிற இடத்துல. குஜராத் மாநிலத்துல வத்நகர் அப்படிங்கிறது இதான் மோடி பிறந்த இடம். ஓகேவா? அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா வேர் வாஸ் த 25th கான்ஃபரன்ஸ் ஆஃப் சேர்பர்சன்ஸ் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஹெல்ட்? அதாவது 25வது மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா பெங்களூர், கர்நாடகால பெங்களூர்ல தான் நடைபெற்றது. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி, which state signed an MOU with Singapore to establish a fintech hub? fintech மையத்தை நிறுவ சிங்கப்பூருடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மாநிலம் எது அப்படின்னா ஒடிசா மாநிலம் தான் மக்களே. இந்த fintech hub அப்படிங்கிறது எங்க வரப்போகுது அப்படின்னா ஒடிசாவுடைய தலைநகரமான புவனேஸ்வர்ல தான் வரப்போகுது அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் கான்க்ளேவ் இனாகிரேட்? தொழில் முனைவர் மேம்பாட்டு மாநாடு எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா பூனே, மகாராஷ்டிரா பூனேல தான் நமக்கு தொடங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, ஹூ இஸ் அப்பாயிண்டட் as the chairman of atomic energy commission? அணுசக்தி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அஜித் குமார் மோகந்தி, AK மோகந்தி அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, who is appointed as the chairman of Prime Minister Museum and Library Society? பிரதமர் அருங்காட்சியகம் மற்றும் நூலக சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஆப்ஷன் பி நிருபேந்திர மிஸ்ரா அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் வேர்ல்ட் ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் இண்டெக்ஸ்? உலக எதிர்கால திறன் குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னா 25வது இடம். ஆப்ஷன் டி அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, which team won the Coco World Cup 2025? 2025 கொக்கோ உலக கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னா நம்ம இந்தியா தான். ஆண்கள் பிரிவுலையும் சரி பெண்கள் பிரிவுலையும் சரி ரெண்டுத்துலயுமே வந்து இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டுத்துலயுமே ஃபைனல் வந்து நேபாள் கூட தான் போட்டி போட்டு ஜெயிச்சாங்க. போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா நியூ டெல்லி, இந்தியால நடைபெற்றது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். விச் டீம் வந்து விஜய் ஹசாரே டிராபி? விஜய் ஹசாரே கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னா கர்நாடகா அணி தான் ஜெயிச்சாங்க. ஃபைனல்ஸ்ல விதர்பா டீமை வந்து தோக்கடிச்சு ஜெயிச்சாங்க. ஸோ மயாங்க் அகர்வால் தான் வந்து கர்நாடகா டீமுடைய கேப்டன். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து கோக்பொரோக் டே இஸ் அப்சர்வ்ட். கோக்பொரோக் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 19ஆம் தேதி. இது திரிபுரா மாநிலத்தினுடைய ஒரு மாநில மொழி. ஸோ அந்த மொழி அங்கீகரிக்கப்பட்ட தினத்தை தான் கொக்பொரோக் டே அப்படின்னு கொண்டாடுறோம். அடுத்த கேள்வி, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் ரைசிங் டே, தேசிய பேரிடர் மீட்பு படை எழுச்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா இதுவும் ஜனவரி 19ஆம் தேதி தான் மக்களே. அடுத்த கேள்வி, உலக மத தினம் வேர்ல்ட் ரிலீஜியன் டே 2025 எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுவும் ஜனவரி 19. அதாவது இது வந்து ஒவ்வொரு வருஷமும் மாறும். அதாவது ஜனவரி மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை, தேர்ட் சண்டே தான் வேர்ல்ட் ரிலீஜியன் டேயா நம்ம எப்பவுமே கொண்டாடுறோம். அடுத்த கேள்வி, வென் வாஸ் த தமிழ்நாடு அருந்ததியர் ரிசர்வேஷன் ஆக்ட் பாஸ்? தமிழ்நாடு அருந்ததியர் இடஒதுக்கீடு சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 2009 அப்படிங்கறதா மக்களை சரியான விடை. அடுத்த கேள்வி, Virgin coconut oil has received GI tag recently. It belongs to? வெர்ஜின் தேங்காய் எண்ணெய் சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்றது. இது எந்த இடத்தை சேர்ந்தது அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஆப்ஷன் சி அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, which state signed MOU with Iceland for geothermal energy development? புவி வெப்ப ஆற்றல் மேம்பாட்டுக்காக ஐஸ்லாண்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மாநிலம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி உத்தரகாண்ட் அப்படிங்கறதா சரியான விடை மக்களே. அடுத்த கேள்வி, who is elected as the 47th president of USA? அமெரிக்காவின் 47வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா
டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறதா சரியான விடை. ஜேடி வான்ஸ் அப்படிங்கிறவர் வந்து வைஸ் பிரசிடென்ட், துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அடுத்த கேள்வி, who is appointed as the director general of சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் சிஆர்பிஎஃப், மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இந்த ஜிபி சிங், ஞானேந்திர பிரதாப் சிங். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, who is appointed as the prime minister of lebanon, லெபனனின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சலீம் சலாம். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, மணிப்பூர் மாநில தினம், மணிப்பூர் ஸ்டேட்ஹுட் டே ஜனவரி 21. மணிப்பூர் மட்டும் இல்ல, மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா, இந்த மூணுத்துக்குமே வந்து மாநில தினம் வந்து ஒரே நாள் தான், ஜனவரி 21. அடுத்த கேள்வி, which state recently created its new state emblem, எந்த மாநிலம் சமீபத்தில் தனது புதிய மாநில சின்னத்தை உருவாக்கியது அப்படின்னா ஆப்ஷன் பி திரிபுரா அப்படிங்கிறதா கரெக்டான விடை. அடுத்த கேள்வி, where was the National Institute for Research on Commercial Agriculture located, தேசிய வணிக வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஆந்திரால. சோ ஆந்திரால ராஜமுந்திரி அப்படிங்கிற இடத்துல இது அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. அடுத்த கேள்வி, which country joined as the 9th BRICS partner country, பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 9வது கூட்டாளி நாடாக இணைந்த நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் பி நைஜீரியா அப்படிங்கிறதா சரியான விடை மக்களே. அடுத்த கேள்வி, which country recently withdrew from the World Health Organization, உலக சுகாதார அமைப்பில் இருந்து சமீபத்தில் விலகிய நாடு அமெரிக்கா. சுகாதார அமைப்புல மட்டும் இல்ல, இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல இருந்தும் அவங்க விலகிட்டாங்க. ஓகே, பாரிஸ் அக்ரிமெண்ட்ல, பாரிஸ் ஒப்பந்தத்துல இருந்தும் அமெரிக்கா விலகிட்டாங்க ட்ரம்ப் வந்ததுல இருந்து. அடுத்தது, which country hosts the லா பெரோஸ் நாவல் எக்ஸைஸ், லா பெரோஸ் கடற்படை பயிற்சியை நடத்தும் நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிரான்ஸ் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, where was the World Economic Forum 2025 annual meeting held, உலக பொருளாதார மன்றம் 2025 ஆண்டு கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா டாவோஸ் அப்படிங்கிற இடம். இந்த டாவோஸ் அப்படிங்கிற இடம் எங்க அமைந்திருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டுல அமைந்திருக்கு. அடுத்த கேள்வி, நேம் த ஆப் லான்ச் ஃபார் கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினல், கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்காக தொடங்கப்பட்ட செயலியின் பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி KCBT அப்படிங்கிறதா சரியான விடை மக்களே. அடுத்தது, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட், அது முதல் ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா குஜராத்ல காந்தி நகர்ல, குஜராத்ல காந்தி நகர்ல தான் ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றது. அடுத்த கேள்வி, which state provides rupees 10,000 annually to landless agriculture laborers, எந்த மாநிலம் நிலமற்ற விவசாய தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 10,000 வழங்குகிறது அப்படின்னா சத்தீஸ்கர் அப்படிதான் சரியான விடை. இந்த திட்டத்தினுடைய பெயர் தீன் தயாள் உபாத்யா பூமிஹீன் கிருஷி மஸ்தூர் கல்யாண் யோஜனா. பெருசா இருக்குல்ல, தீன் தயாள் உபாத்யா பூமிஹீன் கிருஷி மஸ்தூர் கல்யாண் யோஜனா, சத்தீஸ்கர். அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த CSIR இனோவேஷன் காம்ப்ளெக்ஸ் இனாகிரேட்டட், CSIR கண்டுபிடிப்பு வளாகம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா மகாராஷ்டிரால மும்பையில திறக்கப்பட்டது மக்களே. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த ரத்னகிரி புத்திஸ்ட் சைட் லொகேட்டட், ரத்னகிரி பௌத்த மத தளம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, which state launched the கவசம் சிஸ்டம், எந்த மாநிலம் கவசம் அமைப்பை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா ஆப்ஷன் சி கேரளா அப்படிங்கிறத சரியான விடை. அடுத்த கேள்வி, where was the Pangso Pass International Festival held, சர்வதேச பாங்சோ பாஸ் விழா எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஆப்ஷன் டி அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறதா சரியான விடை. நெக்ஸ்ட், who is appointed as the Chief Justice of Delhi High Court, டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தேவேந்திர குமார் உபாத்யா அப்படிங்கிறதா சரியான விடை மக்களே. அலோக் ஆராதே அப்படிங்கிறவர் வந்து பாம்பே ஹைகோர்ட்டுக்கு வந்து தலைமை நீதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இதுக்கு வந்து தேவேந்திர குமார் உபாத்யா. அடுத்த கேள்வி, who is the first Indian to take hat-trick wicket in under-19 women's T20 World Cup, அண்டர் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் T20 உலக கோப்பையில் ஹேட்ரிக் விக்கெட் எடுத்த முதல் இந்தியர் யார் அப்படின்னா வைஷ்ணவி சர்மா. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, சுபாஷ் சந்திர போஸ் ஜெயந்தி, சுபாஷ் சந்திர போஸ் ஜெயந்தி எப்போது அனுசரிக்கப்படுகிறது, அதாவது பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தினத்தை பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா ஜனவரி 23 அவர் பிறந்த தினம். அடுத்த கேள்வி, நேம் த புக் லான்ச் பை TN ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், தமிழக தொல்லியல் துறை வெளியிட்ட புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னா இரும்பின் தொன்மை, இங்கிலீஷ்ல ஆன்டிக்யூட்டி ஆஃப் அயன். இந்த புக்கை நம்மளுடைய
டெலிகிராம் சேனல்ல போடுறேன். டெலிகிராம் சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, வேர் வாஸ் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் கங்கை கொண்ட சோழபுரம் மியூசியம் லேட்? கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்தின் அடிக்கல் எங்கு நாட்டப்பட்டது அப்படின்னா அரியலூர் மாவட்டம். அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த நேஷனல் ட்ரைபல் ஹெல்த் கான்க்ளேவ் 2025 ஹெல்த்? தேசிய பழங்குடியினர் சுகாதார மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது அப்படின்னா நியூ டெல்லி அப்படிங்கிறதா சரியான விடை மக்களே. முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ரிப்பப்ளிக் டே மக்களே. சோ ரிப்பப்ளிக் டேக்கு ஆஃபர் இருக்கு, நான் லாஸ்ட்ல என்ன அப்படிங்கறத சொல்றேன். என்னங்கறத தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் விச் இயர் இஸ் டிக்ளேர்ட் as the இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளேஷியர் பிரிசர்வேஷன்? எந்த ஆண்டு சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 2025. யுனெஸ்கோ மற்றும் WMO இந்த ரெண்டு அமைப்புகள் சேர்ந்து அறிவிச்சாங்க. அதே மாதிரி மார்ச் 21 உலக பனிப்பாறை தினமாக இந்த வருடத்திலிருந்து அனுசரிக்கப்படும். வேர்ல்டு கிளேஷியர்ஸ் டே. அடுத்த கேள்வி, who is appointed as the president of இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா? இந்திய நிறுவன செயலாளர்கள் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி தனஞ்சய் சுக்லா அப்படிங்கிறது சரியான விடை மக்களே. அடுத்த கேள்வி, which organization received சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கார் 2025? எந்த அமைப்பு சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தா பிரபந்தன் 2022-25 பெற்றது அப்படின்னா இன்காய்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. ஓகேவா? சோ இந்தியன் நேஷனல் அந்த ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் பத்தின இது எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு ஹைதராபாத்ல. ஓகேவா? ஓகே. சோ இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ், அதாவது பெருங்கடல் தகவல்களுக்கான மையம் ஹைதராபாத்ல அமைந்திருக்கு. தேசிய பெண் குழந்தைகள் தினம், நேஷனல் கேர்ள் சைல்ட் டே எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா ஜனவரி 24. ஓகேவா? சோ இதுக்கான தீம் நான் சொல்றேன்னு சொன்னேன். என்ன அப்படின்னா இதற்கான கருப்பொருள் எம்பவரிங் கேர்ள்ஸ் ஃபார் அ பிரைட் ஃபியூச்சர். ஃபார் அ பிரைட் ஃபியூச்சர். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன், சர்வதேச கல்வி தினம் என்னை கொண்டாடப்படுது அப்படின்னா ஜனவரி 24 மக்களே. சோ இதுக்கும் நம்ம ஏஐ அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறதுடைய கருப்பொருள் அப்படிங்கிறது பார்த்தோம். வாட் இஸ் இந்தியாஸ் கோல் டுவர்ட் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் பை 2030? 2030க்குள் புவிசார் குறியீடு பொருட்களில் இந்தியாவின் இலக்கு என்ன அப்படின்னா 10,000. ஆப்ஷன் டி அப்படிங்கிறதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, which state released aerospace and defense policy 2024? விண்வெளி மற்றும் பாதுகாப்பு கொள்கை 2024 வெளியிட்ட மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறதா சரியான விடை மக்களே. அடுத்த கேள்வி, which Indian short film was nominated for Oscars 2025? 2025 ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்திய குறும்படம் எது அப்படின்னா அனுஜா அப்படிங்கிற படம். சோ இது ஹிந்தி படம். ஆடம் கிரேவ்ஸ் அப்படிங்கிறவர் இதை டைரக்ட் பண்ணிருப்பார். ஓகேவா? அடுத்த கேள்வி, what is the rank of India in global firepower index 2025? குளோபல் ஃபயர் பவர் குறியீடு 2025 இந்தியாவின் தரவரிசை என்னன்னா 4. ஓகேவா? அடுத்த கேள்வி, which state tops the fiscal health index? ஓகே, இந்தியாவுடைய நிதி நிலைமை குறியீட்டுல எந்த மாநிலம் முதலிடம் வகிக்கிறது அப்படின்னா ஒடிசா மாநிலம். ஆப்ஷன் டி. தமிழ்நாடு 11வது இடத்துல தான் இருக்காங்க. அடுத்த கேள்வி, நேம் த பேட்டில் ஃபீல்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட் பை பெல். பெல்லால் உருவாக்கப்பட்ட போர்க்கள கண்காணிப்பு அமைப்பு யாது? சஞ்சய் அப்படிங்கிறதுடைய பெயர் சஞ்சய். அடுத்தது, which country is set to host the FIDE Chess World Cup 2025? 2025 FIDE Chess உலக கோப்பை எந்த நாடு நடத்துள்ளது அப்படின்னா நம்ம இந்தியா தான், அக்டோபர் நவம்பர்ல. ஓகேவா? அடுத்த கேள்வி, where is the 5th கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ்? 5வது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டி நடைபெறும் இடம் எது அப்படின்னா லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர். 2 இடத்துல. அப்போ ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி அப்படிங்கிறதா சரியான விடை. Who is leading in India's leading wicket taker in T20 International? சர்வதேச T20 போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்தியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி ஹர்ஷ்தீப் சிங் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது, தேசிய வாக்காளர் தினம், நேஷனல் ஓட்டர்ஸ் டே என்னை கொண்டாடப்படுது அப்படின்னா ஜனவரி 25 மக்களே. நெக்ஸ்ட், தேசிய சுற்றுலா தினம், நேஷனல் டூரிசம் டே என்னைக்கு அப்படின்னா அதுவும் ஜனவரி 25. இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே ஆஃபர் என்ன அப்படின்னா நம்மளுடைய 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், அது அக்டோபர் 2024 செப்டம்பர் 2025 வரைக்கும், அதாவது உங்களுக்கு குரூப் 2 பிலிம்ஸ் வரைக்கும் இதை மட்டும் படிச்சாலே போதும். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இருக்குன்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புவோம், வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம், மந்த்லிக்கும் அதே மாதிரி சிஏ பிடிஎஃப் டெஸ்ட், அதாவது ஒரு மாசத்துக்கு 4 வீக்லி சிஏ பிடிஎஃப் 4 டெஸ்ட், இது போக மந்த்லி பிடிஎஃப் மந்த்லி டெஸ்ட் ஒன்று. அதே மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் டாபிக்ஸ், இப்போ ஏதாவது
அவார்ட்ஸ் இல்ல ஏதாவது முக்கியமான பட்ஜெட் இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் டாபிக்ஸ் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவோம். ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இது வந்து ஜனவரி 3வது வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிருப்போம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருப்போம் மக்களே. இங்கிலீஷ்லயும் இருக்கும், அடுத்து தமிழ்லயும் இருக்கும். அப்படியே டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப்லயும் கொடுப்போம். உங்களுக்கு டெஸ்ட் லிங்காவும் வரும். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் இருக்கும், மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும், அதே மாதிரி வந்து சரியான இணையை தேர்ந்தெடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதுக்கும் வந்து இதுலயே நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருப்போம். இதுக்கும் வந்து ஆன்சர் கீ இப்படி இருக்கும், கீழே எக்ஸ்பிளனேஷனும் நம்ம தனியா ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ இந்த ஆஃபர் இது வந்து ரெகுலரா வாங்குனீங்க அப்படின்னா 750. இன்னைக்கு நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 699 மக்களே. இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்ஏ, பாண்டிச்சேரி எக்ஸாம் எதுக்குனாலும் இது மட்டும் படிச்சாலே போதும், வேற எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்னைக்கு நைட்டுக்குள்ள இதை பர்ச்சேஸ் பண்ண மட்டும் தான் இந்த ஆஃபர் மக்களே. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல நம்ம போட்டுறேன். இதை வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வந்து நாளைக்கு காலையில 5 மணிக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.